என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 147 அதிகாரம் 3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை நெறிந்து போன நாணலைப் போல் இருக்கிறதா? மங்கி எரிகிற திரியைப் போல் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். நெறிந்த நாணலை முறியாமல் இருக்கிற தேவன், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தால் உன்னை நான் குணமாக்குவேன். உன்னுடைய காயங்கள் ஆறாவதாயிருந்தால் அந்த காயத்தை நான் ஆற்றுவேன். உன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துக்கங்கள், எல்லாவித கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே மார்த்தாள் என்கிற பெண் கவலையோடு கலங்கிக் கொண்டிருந்தார். இயேசு சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று இயேசு சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டு அந்த வார்த்தை மீது தாகமுள்ளவளாயிருந்தாள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மரியாளைப் போல இயேசுடைய வார்த்தை மீது தாகமாயிருந்தால் உங்கள் துக்கங்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். மார்த்தாளைப் போல உலகத்தை குறித்தோ உலக காரியங்களை குறித்தோ நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை துணையாக கொண்டிருங்கள், உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குற தேவன், உன் காயங்களை கட்டுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி இன்றைக்கு உன் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா காயங்கள், எல்லா வேதனைகள், எல்லாவித கஷ்டங்களிலிருந்து ஆண்டவர் பூரணமான விடுதலை கொடுத்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.